வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் மற்றும் தென்றல் நகர் பகுதி மக்கள் புகாருக்கு உடனடி தீர்வு கண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் மற்றும் தென்றல் நகரை இணைக்கும் வகையில் பல ஆண்டுகளாக அடைப்பு ஏற்பட்டு சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உத்தரவிட்டார். இதனையடுத்து பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு பல ஆண்டுகளாக குப்பைகள் மற்றும் கழிவுகளால் அடைந்து கிடந்த வாய்க்கால் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதன் மூலமாக மழைநீர் தேக்கம் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் நீண்டகால பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு கண்டு தந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடின்னு இருக்குது. அந்த வாய்க்காலில் ஏகப்பட்ட துரு கலந்து துர்நாற்றம் அடிச்சுக்கின்னு கொசு மிச்சின்னு பலவிதமான தொல்லைகள் எங்களுக்கு கொண்டு இருந்தது. நாங்களும் அதை எவ்வளவோ பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். யாரும் அதை என்னன்னு கூட கேட்கல. இப்போ சமீபத்தில் வந்த சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ கிட்ட போய் நாங்கள் இதை போய் புகார் தெரிவித்தோம். நான் புகார் தெரிவித்தேன். அவர் உடனடியாக என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நிமிஷமே தன்கிட்ட இருக்கிற ஆட்களை அனுப்பி அதை உடனடியாக என்னன்னு பார்த்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால கிளீன் பண்ணுறாங்க. இதை அவர் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாருனாக்கா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். எம்எல்ஏன்ற முறையில் நாங்கள் அவர்கிட்ட போய் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் போய் சொல்றதுக்கு எங்களுக்கு நிச்சயம் விருப்பம் உண்டு. யாரும் செய்யாத காரியத்தை பல பேர்கிட்ட நாங்கள் சொல்லி செய்ய முடியாத காரியத்தை அவர் வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சாருன்ன உடனே எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். புதுச்சேரியில் மே 13 அன்று ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். அவருடன் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஜூன் 3 அன்று அமைச்சரவை விரிவாக்கத்திற்காக ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து ரங்கசாமி கடிதம் வழங்கியிருந்தார். இந்நிலையில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்ததைத் தொடர்ந்து 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். ராஜவேலு என்ஆர் காங்கிரஸ், சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ், ராஜசேகரன் பாஜக ஆகியோர் அமைச்சர்களாகின்றனர். புதிய அமைச்சர்கள் 3 பேரும் ஜூன் 17 அன்று பதவியேற்கின்றனர். காட்டிரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் நடந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். காட்டிரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காட்டிரிக்குப்பம்பேட் பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காட்டிரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள், சமூக விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியான தண்டனைகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருட்கள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும், போதைப்பொருள் விற்பனை அல்லது பயன்பாடு தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் ரூபாய் 4000 உயர்த்தப்பட்டு இனி மாதந்தோறும் பிடித்தங்கள் போக ரூபாய் 11,000 கையில் கிடைக்கும் வகையில் மாநில உள்ளாட்சித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகளில் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமும், கொம்மின் பஞ்சாயத்துகள் மற்றும் காரைக்காலில் HR ஸ்கொயர் நிறுவனமும் துப்புரவு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை தூய்மை பணியாளர்களுக்கு மாத சம்பளம் ரூபாய் 8,806 நிர்ணயித்து அதில் பிடித்தம் போக 8,000 மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச கூலியை வழங்க வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி சம்பளம் ரூபாய் 4,000 உயர்த்தப்பட்டதுடன் மற்ற கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டுள்ளன. மாத சம்பளமாக ரூபாய் 12,726 இதில் பிடித்தங்கள் போக ரூபாய் 11,000 கையில் கிடைக்கும். மாதந்தோறும் 7ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஒரு நாள் வார விடுமுறை சம்பளத்துடன் வழங்கப்பட வேண்டும். தேசிய விடுமுறை நாட்களில் வேலை செய்தால் இரட்டை சம்பளம் வழங்க வேண்டும். PF மற்றும் ESI பிடித்தம் செய்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் செலுத்த வேண்டும். மாத சம்பளங்களுக்கான ரசீது வழங்க வேண்டும்.
இந்த மாதம் முதல் இந்த உத்தரவை அமலுக்கு வர வேண்டும் என்று இந்த 2 ஒப்பந்ததாரர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச பாட புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றி 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களை வழங்கினார். முன்னதாக தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மதுபோதையில் போக்குவரத்து காவலர் மீது தாக்குதல் நடத்திய 2வரை கைது செய்த போலீசார் தலைமறைவான ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் வேகமாக வந்த 3 பேர் மற்றொரு பைக் மீது மோதியதில் விபத்துக்குள்ளானது. அப்போது பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் விரைந்து சென்று போக்குவரத்தை சரி செய்தனர். பைக்கில் வந்த 3 பேரும் அதிக மது போதையில் இருந்ததால் மது அருந்தி உள்ளார்களா என்பதை கண்டறியும் கருவி மூலமாக பரிசோதனை செய்ய போலீசார் முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மூவரும் போலீசாரோடு தகராறில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாரை மீட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் மாவட்டம் வரனூர் பகுதியை சார்ந்த சரத்குமார் வயது 29, மதியழகன் வயது 30 ஆகிய 2வரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இளங்கோ என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணிக்காக தூண்டிய சாலையை விரைந்து சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே வில்லியனூர் பெரம்பை மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் வானூர் கோரிமேடு ஆரோவில் பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலையில் சுமார் 20 நாட்களுக்கு முன்பு ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் பணிகள் நிறைவடைந்த பின்னரும் அந்த பகுதியில் சாலை மற்றும் தண்டவாள சந்திப்பு பகுதி முறையாக சீரமைக்கப்படவில்லை. இவ்வாறாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தினமும் இந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்களை இருசக்கர வாகனங்களில் அழைத்து செல்லும் பெற்றோர்கள், வயதானவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் இந்த பகுதியை கடக்கும் பொழுது தடுமாறி விழும் அபாயம் நிலவுகிறது. மேலும் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் சூழலும் அடிக்கடி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சாலையில் தினமும் அதிக அளவில் போக்குவரத்து நடைபெறுவதால் தண்டவாள பகுதியை கடக்கும் நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் உருவாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் மிகுந்த கவனத்துடனும் அந்த பகுதியை கடந்து செல்கின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வில்லியனூர் ரயில்வே தண்டவாள பகுதியை உடனடியாக ஆய்வு செய்து சாலையை சீரமைத்து போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசாங்கம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வரைக்கும் அதை ரோடை சீர் பண்ணலாம். இல்லை நாம் யாராவது ஜல்லி போட்டு சீர் பண்ணி அவங்கள சொல்லுங்கள். நான் வேணா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நான் பண்ணுறேன். இவங்களை எதுக்கு ஒரு கேட் கீப்பர் எங்கே போடுறான்? ஊந்து எத்தனை பேர் வாரி போகிறான்? ஐயா பசங்களை ஏற்றினா கூட கீழே விழுறானுங்க. இல்லை அவங்களால முடியலாம் சொல்ல நான் பண்ணுறேன். அதை இது எவ்வளோ நாளாக இருக்கும்? இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே எல்லாம் இறங்கிட்டார். ஒரு வண்டியாச்சும் ஒழுங்காக போகாது. இவங்க என்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து தூக்கி விட போகிறானுங்க. மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட் என்ன அவங்க தினமலரில் கொடுத்தா நீங்கள் நாளைக்கு பண்ணுங்கள் நாளான்னைக்கு பண்ணுங்கன்றாங்க. 10 மணிக்கு பண்ணுங்க, 11 மணிக்கு பண்ணுங்க. வேலை எல்லாம் அவன் 11 மணிக்கு 12 மணிக்கு பண்ணுறது எல்லாம் தெரியாதல்ல. இவ்வளோ வண்டி இதை வருது, எத்தனை வண்டி நிற்கிது? பூண்டு எவன் தூக்கி வரும்? புதுச்சேரி அருகே மயான பிரச்சனைகள் நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தில் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்திற்கும் அருகே உள்ள ஆதி திராவிட மக்களுக்கும் மயானம் தொடர்பாக பல ஆண்டுகளாக பிரச்சினை நீடித்து வருகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அட்டவணை இனத்தை சார்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை புதைக்க சென்றபோது நடுக்குப்பம் மீனவர்கள் அவர்களை விரட்டியதுடன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆதி திராவிட இன மக்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டானா பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் பின்னர் இரு தரப்பிற்கும் நேற்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தமிழக அரசு ஆதி திராவிட மக்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி நடுக்குப்பம் மீனவ பெண்கள்
கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு கடலில் இறங்கி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 2,62,000 மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பறைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் அரசு பள்ளி மாணவிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய கற்றல் சூழலை உருவாக்கும் வகையில் புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 2,62,000 மதிப்பில் 2 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்து மாணவிகளிடையே கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் ரசித், பன்சல், கரண், கோயல், அசோக், மோத்திகுமார், பாலாஜி, ஜெயந்த் மற்றும் லேடி சர்க்கிள் நிர்வாகிகள் சன்ஹதா, மோனிகா, சரவணபிரியா உட்பட அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே வீட்டின் மேல்தளத்தில் விளையாடிய சிறுவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான இடையஞ்சாவடி கிராமத்தை சார்ந்த தம்பதியர் கமலபாதன், கனிமொழி இவர்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன் உள்ளனர். அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மகன் ஜீவா நேற்று மாலை தன் வீட்டின் அருகே புதிதாக கட்டியுள்ள வீட்டின் மேல்தளத்தில் விளையாட சென்றுள்ளார். அப்போது தாழ்வு நிலையில் சென்ற மின்கம்பி மீது சிறுவன் கைப்பட்டதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். சிறுவனின் சத்தம் கேட்ட தாயார் ஓடி சென்று பார்த்தபோது சிறுவன் மயங்கிய நிலையில் இருந்துள்ளான். அவனை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் கொண்டு சென்றனர். சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக ஆரோவில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் பாய்ந்து 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் பைப்பர் படகுகளை ஆய்வு செய்து கணக்கெடுத்தனர்.
மத்திய அரசின் மீன்வள அமைச்சகம் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி புதுவை அரசிற்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அதில் அனைத்து கடலோர பகுதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள 2026 ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலத்திற்கு அனைத்து பதிவு பெற்றிராத மீன்பிடி படகுகளையும் கள ஆய்வு செய்து அதற்கேற்றாற் போல இணையதள பக்கத்தை புதுப்பித்து அறிக்கை அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அனைத்து மீனவ கிராமங்களில் உள்ள பைப்பர் படகுகளை அந்தந்த மீனவ கிராமத்தை சார்ந்த பஞ்சாயத்தார், மக்கள் குழு அல்லது கோவில் நிர்வாக குழு மற்றும் பைப்பர் படகு உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு ஒரு நாள் மீன்வளத்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து படகுகளை கணக்கெடுத்துள்ளனர். இந்த கள ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட பைப்பர் படகு உரிமையாளர்கள் முன்னிலையில் படகின் பதிவு எண் தெளிவாக எழுதப்பட்டுள்ளதா, அசல் ஆவணங்களான பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிம சான்றிதழ் போன்றவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பைப்பர் படகில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரத்தை படகில் வைத்து காண்பிக்க அறிவுறுத்தினர். படகில் நீள அகல அளவு மாற்றம் செய்திருந்தால் அதற்குரிய விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்ய அறிவுறுத்தினர். கரிக்கலம்பாக்கம் திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் கொடியேற்றத்துடன் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கரகத்துடன் வீதி உலா நடைபெற்ற மந்தவெளியை வந்தடைந்தவுடன் பக்தர்கள் பயபக்தியுடன் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கரிக்கலாம்பாக்கம் கிராம பொதுமக்கள் விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சுமார் 15 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி 10 கண்ண சந்திப்பில் வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 மூட்டைகளுடன் பைக்கில் வந்தவரை நிறுத்தி சோதனை செய்தபோது மூட்டையில் தடை செய்யப்பட்ட ஆன்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. சென்னை சவுகார்பேட் பகுதியை சார்ந்த தினேஷ், வயது 41 என்பதும் பெங்களூரிலிருந்து ரயில் மூலமாக விழுப்புரத்திற்கு கொண்டு வந்ததும் அங்கிருந்து பைக்கில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் விற்பனை செய்ய வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து தினேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 40,000 மதிப்புள்ள சுமார் 15 கிலோ கொண்ட போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் ரயில் நிலையத்தில் தகவல் மற்றும் பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் வில்லியனூர் ரயில் நிலையத்திற்கு பெயர் பலகை மற்றும் ரயில்கள் வருகை குறித்த தகவல் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் ஆளுநர் லியோன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரயில் நிலைய பெயர் பலகை மற்றும் ரயில் வருகை குறித்த தகவல் பலகையை திறந்து வைத்தார். மேலும் துப்புரவு பணியாளர் மற்றும் ஆட்டோ டிரைவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் கிளப் நிர்வாகிகள் செந்தில், பழனியப்பன், மணிகண்டன், சுரேஷ்குமார், அம்பலவாணன், வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் நற்பணி மன்ற நிறுவனர் ராமன், சமூக ஆர்வலர்கள் ரஜினி முருகன், தொழிலதிபர் முகமது யூனிஸ் உட்பட பலரும் பங்கேற்றனர். இந்திய அளவில் தற்கொலை சம்பவங்களில் புதுச்சேரி மாநிலம் 7வது இடத்தை பிடித்துள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஆண்டுதோறும் நாடு முழுவதும் காவல்துறை மூலமாக பதிவு செய்யப்பட்ட தற்கொலை வழக்குகளின் தரவுகளை சேகரித்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வாரியாக வெளியிடுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் 1 லட்சம் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் தற்கொலை செய்து கொண்டனர் என்ற அடிப்படையில் இப்பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான தற்கொலை வழக்குகளின் தரவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் கடந்த 2024ஆம் ஆண்டு 1,70,746 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். குறிப்பாக 14,488 பேர் மாணவர்களும், இதில் 18 முதல் 30 வயது வரை 56,495 பேரும், 30 வயது முதல் 45 வயது வரை 54,932 பேர் தற்கொலை செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் கடந்த 2017இல் முதல் இடமும், 2018இல் 2வது இடமும், 2019இல் 3வது இடமும், 2020இல் 4வது இடமும், 2021இல் 3வது இடமும்,
2022 3வது இடமும் 2023 4வது இடம் பிடித்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலம் தற்கொலைகள் குறைந்து 7வது இடம் பிடித்துள்ளது. இதில் 2024ஆம் ஆண்டு மட்டும் குடும்ப பிரச்சனைகள் ஆண்கள் 132, பெண்கள் 30, மூன்றாம் பாலினம் 1 என மொத்தமாக 163 பேரும், உடல்நிலை சரியில்லாமல் ஆண் 45, பெண் 17 என மொத்தமாக 62 பேரும், போதைப் பொருட்களுக்கு 6 பேரும், காதல் பிரச்சனைக்கு ஒருவரும், மற்ற காரணங்களுக்காக 154 பேரும், காரணம் தெரியாதது 51 பேரும் என மொத்தமாக 437 பேர் தற்கொலை செய்துள்ளனர். இவை கடந்த 2023ஆம் ஆண்டை விட 6% குறைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்கொலையில் அதிகபட்சமாக தூக்கு போட்டு 333 பேரும், விஷம் குடித்து 57 பேரும், தீயிட்டு தற்கொலை 7 பேரும், மற்ற காரணங்களாக 35 பேரும் தற்கொலை செய்துள்ளனர். இதில் விவசாயிகள் 33 பேரும், தினக்கூலி ஊழியர்கள் 160 பேர் தற்கொலை செய்துள்ளனர். மேலும் படிக்க தெரியாதவர்கள் 30 பேரும், 10ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் 120 பேரும், 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் 91 பேரும், பட்ட படிப்பு படித்த 24 பேரும், மாணவர்கள் 16 பேரும் அடங்குவர். புதுச்சேரியில் விற்பனைக்காக 1 கிலோ கஞ்சா வைத்திருந்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தர் மற்றும் போலீசார் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக பல்சர் பைக்கில் வந்த இருவரை நிறுத்தி சோதனை செய்தனர். அவர்கள் வைத்திருந்த துணிப்பையில் 1 கிலோ கஞ்சா இருப்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் முத்தியல்பேட்டையை சார்ந்த சச்சின், வயது 26, குடியிருப்பு பாளையம் சுபையா நகரை சார்ந்த மாதீஸ்வரன், வயது 25 என்பதும் கஞ்சாவை விற்க எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. அவர்கள் மீது உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சா, 2 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு பல்சர் பைக்கையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி குருவிநத்தம் அரசு துணை சுகாதார நிலையம் புதர் மன்றி உள்ளதால் உடனடியாக அதை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த குருவிநத்தம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு துணை சுகாதார நிலையம் பராமரிப்பின்றி பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதார நிலைய வளாகம் முழுவதும் முட்புதர்கள் மண்டியுள்ளதுடன் கரையான் புற்றுக்கள், விஷ பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகளின் கூடாரமாக உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாம்புகள் மருத்துவமனைக்குள் தஞ்சமடைவதால் காலையில் பணிக்கு வரும் ஊழியர்கள் அச்சத்துடன் பணியாற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த சுகாதார நிலையத்தை நம்பி 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சேவைகளை பெற்று வருகின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பூசி செலுத்த வருவதால் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் இல்லாததையும் சுட்டிக்காட்டிய கிராம மக்கள் தற்காலிக பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை நியமித்து இந்த துணை சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் மருத்துவமனையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் இருக்கிற கிராமமான குருவிநத்தம் கிராமத்துல இங்க ஒரு துணை சுகாதார நிலையம் இருக்கு. இந்த துணை சுகாதார நிலையம் தொடங்கப்பட்டு இங்க தொடர்ச்சியா இதை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிற இந்த பெரிய கிராமம் இது குருவிநத்தம். இங்க இருக்கிற மக்கள் இங்க தொடர்ச்சியா மருத்துவம் பார்த்துட்டு வராங்க. அப்போ அதுக்காக தொடங்கப்பட்ட இந்த துணை சுகாதார நிலையம் ஒரு பராமரிப்பு இல்லாம புதர் மண்டி போய் புத்து, நிறைய மண்புத்து உருவாகி இங்க பாம்பு அடிக்கடி வர்றது, இந்த நோயாளிகள் இங்க வராங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க இருக்கிற ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு. இது சுத்தி கிளீன் பண்ணி பல வருடங்கள் ஆகுது. தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகி பராமரிப்பு இல்லாம, குடிநீர் வசதி இல்லாம, இப்ப வர நோயாளிகளுக்கு இங்க கழிவறை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, இங்க இருக்கிற ஊழியர்களுக்கும் குடிநீர் வசதி இல்லை. இப்படி மோசமான நிலையில இந்த துணை சுகாதார நிலையம் இயங்கிட்டு இருக்கு. இங்க தரை போடணும், எந்த தரையும் போடாம மண் தரையில இந்த செடியெல்லாம் வளர்ந்து போய் ரொம்ப பெரிய பாதுகாப்பு இல்லாம சூழல் இருக்கு. இதை தவிர்த்து இங்க அதிகமா மருத்துவம் யாருக்கு நடக்குதுன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரியான நோயாளிகள் தான் இங்க அதிகம். அப்ப இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் இங்க வந்து மருத்துவம் பார்க்குற சூழல்ல இந்த மாதிரி இருந்தா இதை இந்த மக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறது, உடனடியா இந்த துணை சுகாதார நிலையத்தை சரியா சீரமைச்சு இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கி இங்க வர மக்களுக்கான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் செஞ்சு தர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலமாக இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில்
ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையில் பேரணியாக நேரு வீதியாக சென்றனர். கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரியகடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல போராட்டங்கள் மூலமாக வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். தவளக்குப்பம் அருகே உயிரிழந்த மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த மின் ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தவளக்குப்பம் அடுத்த கொருக்கன்மேடு காசந்திட்டு பகுதியை சார்ந்தவர் முகிலன், வயது 31. தவளக்குப்பம் மின் அலுவலக லைன்மேன். ஆண்டியர்பாளையம் சாலையில் உள்ள மின்கம்பத்தில் ஏறி சேதமடைந்த மின்கம்பியை நேற்று முன்தினம் மதியம் சீர் செய்யும் பணியில் அவர் ஈடுபட்டார். அப்போது மின்கம்பத்தின் மேலே சென்ற உயரழுத்த மின்கம்பியில் இருந்து எதிர்பாராவிதமாக மின்சாரம் பாய்ந்து முகிலன் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை பணியிலிருந்த மின்துறை ஊழியர்கள், இளைநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் ஊழியர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி அளிக்கப்பட்டது. பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 84,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்த நபரை மொபைல் போன் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி ஊழியர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். மேலும் மர்ம நபர் கிரெடிட் கார்டை லிமிட்டை உயர்த்தி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய OTP எண்ணையும் தனது வங்கிக் கணக்கு விவரங்களையும் பகிர்ந்தார். பின் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 50,387 ரூபாய் மாயமாகியது. பின் அவர் ஏமாற்றப்பட்டதும் தெரியவந்தது. அதேபோல மண்ணாடிப்பட்டை சார்ந்த பெண் 23,750, நலவாடை சார்ந்த நபர் 10,200 என 3 பேர் மொத்தமாக 84,330 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.